இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக தொழிற்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு மனம் என்னும் போர்க்களம். பேட்டில் ஃபீல்ட் கால்ட் மைண்ட். மனம்ங்கிறது ஒரு குரங்கு அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு பழமொழி. ஆனா இது ஒரு போர்க்களம் கூட. மனம்ங்கிறது எங்க இருக்கு? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம எல்லாரும் ஒரு ஆவி, நமக்கு ஒரு ஆத்மா இருக்கு. நாம ஒரு சரீரத்துல வாழ்கிறோம். இது வேதத்தின் அடிப்படையில இந்த காரியம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த ஆவியில தான் நம்ம புதிய சிருஷ்டியாக மாறி இருக்கிறோம். எல்லாம் புதிதா இருக்குது. ஆண்டவர் அங்கதான் வாசமா இருக்கிறார். இந்த ஆவியில நாம் மறுபிறப்படைந்திருக்கிறோம். எல்லாமே அங்க புதிதாயிருச்சு ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்போ அந்த ஆத்துமால என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மனம், நம்முடைய விருப்பம், நம்முடைய உணர்ச்சிகள். அதாவது மனம், மைண்ட், வில் அண்ட் எமோஷன்ஸ். சரீரம் பத்தி நமக்கு தெரியும். சரீரம் வெளிய பார்க்குறோம். ஆனா அந்த மனத நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு இந்த மனம் என்கிறது ஒரு மிகப்பெரிய முக்கியமான பகுதி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா, விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில மனம் என்பது ஒரு போர்க்களம் மாரி இருக்குது. அதுல அந்த போர்ல தினந்தோறும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். இன்னொன்னு மனம்ன்றதுல என்ன இருக்கு? நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், கற்பனைகள், யோசனைகள் எல்லாமே அதுல அடங்கும். நீதிமொழிகள் 23:7ல ஒரு வசனம் போட்டிருக்கு. "அவன் சிந்தை எப்படியோ அப்படிதான் அவன் இருக்கிறான்" அப்படின்னு. அவன் எப்படி எண்ணம் இருக்குதோ அப்படிதான் அவன் இருக்கிறான்னு அந்த வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையின் போக்கை தீர்மானிப்பதிலே மிக முக்கியமான பங்கு வகிப்பது மனம் என்பது. இப்போ நம்ம வாழ்க்கையை சரியா மாற்றணும் அப்படின்னா, முதல்ல நம்முடைய மனதை மாற்ற வேண்டும், நம்முடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும் என்பதுதான் இதுலருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இத நம்ம நெறைய நேரம் யோசிக்கிறது இல்ல. நம்ம வாழ்க்கை சரியாகணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம இத முயற்சி பண்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி எண்ணங்கள் மாற வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். அந்த மனதுல உள்ள எண்ணங்கள் எப்படி வருது? அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஆத்துமான்ற அந்த முழுமைக்கும் 2 வாசல்கள் இருக்குது. ஒண்ணு கண்ணு, இன்னொன்னு காது. இந்த 2 வாசல்கள். ஏன்னா அந்த வாசல்கள் என்ன செய்யுது? தகவல்கள எடுக்குது. இன்ஃபர்மேஷன கேதர் பண்ணுது. கண்ணு பார்க்கறத கேதர் பண்ணுது. காது கேட்கறத கேதர் பண்ணுது. 2ம் மனதுக்குள்ள போகுது. மனதுல யோசிக்கிறோம். அடுத்தது நம்முடைய விருப்பங்கள், அந்த வில் இருக்கிற இடத்துல தீர்மானங்கள எடுக்கிறோம். தீர்மானங்கள எடுத்து கடைசியில வெளிய நம்ம வாயினால பேசுறோம். இப்படிதான் நடக்குது. இது ஒரு செகண்டுக்குள்ள நடந்துருது. ஒருத்தங்க பேசுறாங்கன்னா, நம்ம கடகடன்னு அத பார்த்து கேட்டு, உடனடியா சிந்தித்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்ளோ குயிக்கா நடக்குது. இவ்ளோ பெரிய செயல் நமக்குள்ளே நடக்குதுன்னு நெறைய நேரம் நமக்கு தெரியல. ஆண்டவர் அவ்ளோ ஒரு கம்ப்யூட்டரோட, சூப்பர் கம்ப்யூட்டரோட பயங்கர ஃபாஸ்ட்டா நம்மளுடைய மனத படைத்திருக்கிறார். எண்ணங்கள படைத்திருக்கிறார். தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய அவ்ளோ விரைவாக தீர்மானங்கள் எடுத்து வாய திறந்து பேசக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். நம்ம பார்க்கிறதும், கேட்கிறதும் நம்முடைய எண்ணங்கள பாதிக்குது. எத பார்க்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னேன், விசுவாசிகளாகிய ஒவ்வொருவருக்கும் இந்த மனம் என்பது ஒரு பெரிய போர்க்களமா இருக்குது. இந்த சிந்தனைகள், இதுல வர்ற எண்ணங்கள நம்ம மாற்ற முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நியூஸ் இன்னைக்கு உங்களுக்கு. ஏன்னா நானும் இது ரொம்ப நாள் கழிச்சு தான் கற்றுக்கொண்டேன். எண்ணங்கள் என்னெல்லாம் வருதோ, இன்னைக்கு துக்கமான எண்ணங்கள் வருது, இல்ல கவலையான எண்ணங்கள் வருது அப்படின்னா, நான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க கூடாது. ஆனா, அதுலருந்து நம்ம எண்ணத்த மாற்றி அமைக்க முடியும் என்பதுதான் நல்ல செய்தி இன்னைக்கு. அதாவது தவறான, பொய்யான, எதிர்மறையான, அருவருப்பான உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய கொலை, விபச்சாரம், பயம், பெருமை, பொறாமை, வியாதி, சோகம் போன்ற காரியங்கள தொடர்ந்து பார்க்க பார்க்க, கேட்க கேட்க அது நம்மை பாதிக்கிறது. எப்படின்னா நம்முடைய மனதுல நம்மை பாதிக்குது. நம்முடைய எண்ணங்கள பாதிக்குது. அதையே நம்ம யோசிக்க யோசிக்க நம்முடைய வாழ்க்கையின் போக்கையும் அது மாற்ற முடியும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான் நம்மை தாக்கக்கூடிய இடமும் அதுதான். ஒண்ணு இப்படி வெளிப்படையா வெளியே இருந்து வருகிற எண்ணங்கள், சில நம்முடைய எண்ணங்களாவே இருக்கும். இல்ல பிசாசு குடுக்குற எண்ணங்கள் கூட வரும். அவன்
பெரும்பாலும் எப்படி எண்ணங்கள குடுக்குறான், பொய்கள கொண்டு வந்து விசுவாசிகளை தாக்குகிறான். "நீ வந்து நல்லா இருக்க மாட்ட. இத வந்து மேற்கொண்டு வர முடியாது." அப்படின்னு பல எதிர்மறையான காரியங்கள நம்ம மனதுல போட்டுட்டே இருக்கிறான். அந்த பொய்களை நம்பி ஏமாந்து போகும்போது, அதை தொடர்ந்து சிந்திக்கும்போது, அது நம்முடையதாக மாறி நம்மை பாதிக்க ஆரம்பிக்குது. இதன் விளைவாக பல ஸ்ட்ரெஸ் வருது. நோய்கள் வருகிறதற்கு காரணம், மனதிலே நாம் எதை சிந்திக்கிறோம், எவ்வளவு நேரம் எத சிந்திக்கிறோம்ன்றது ஒரு ஒரு முக்கியமான காரணம். வேதத்தில இந்த சிந்தனை பத்தி, மனம் பத்தி நெறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனத நம்ம எப்படி மாற்றியமைக்கணும் என்பதை குறித்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நம்ம இன்னைக்கு தொடர்ந்து பார்க்க போறோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்த வாசிக்கிறேன். "பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாய் இருங்கள்." அப்போ புத்தியுள்ள சிந்தையாய் இருக்கணும் அப்படின்னு கூட பார்க்கிறோம். ரோமர் 8:6ல மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். அப்போ அந்த சிந்தனையில கூட மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தைன்னு 2 இருக்கு அப்படின்னு கூட ரோமர்ல நம்ம இப்ப பார்க்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, "மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி நீங்கள் நடவாதிருங்கள்னு வருது. அப்போ வீணான சிந்தையை கூட இருக்கு. அதாவது வேஸ்ட்டா ஒரு தேவையில்லாத யூஸ்லெஸ் எண்ணங்கள், தாட்ஸ் அது கூட இருக்குது. அது மாரி இன்னொரு ஒரு வசனம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, "இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இராமலும்" அப்படின்னு வருது. அப்போ இருமாப்பாய் உள்ள சிந்தைன்னா என்னது? ஒரு பிரைட்ஃபுல் தாட்ஸ், அதாவது பெருமை உள்ள எண்ணங்களாக உள்ளவங்களா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ வீணான சிந்தை, இருமாப்பாய சிந்தைலாம் இருக்காதீங்க அப்படின்னு போட்டிருக்குன்னா, நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இந்த மனம் இருக்குதுன்றத காட்டுது. ஆண்டவரே என் மனசுல கெட்ட எண்ணம் வரக்கூடாதுன்னு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம கட்டுப்பாட்டுல தான் அது இருக்குது. வசனங்கள் அதான் காட்டுது. மனம் நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது. வரும் எல்லா எண்ணங்களையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. அத சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. அத சரியானதத்தை எடுத்துக்கொண்டு தவறானவற்றை நிராகரிப்பதற்கு நமக்கு எல்லாம் முடியும். இந்த காரியம் ஒரு போர் நடக்கிற மாரி, ஒரு போர்க்களத்துல நம்ம ஏனோ தானோன்னு இருக்க மாட்டோம். ஏதோ நமக்கு ஆபத்து வந்துரும்ன்றதுல எவ்வளவு ஜாக்கிரதையா இருப்போமோ, அதுபோல நம்முடைய மனதிலே நடக்கிற எந்த காரியங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்போ இது ஒரு தொடர் நிகழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம வந்து அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்னலாம் பண்ணலாம்? இந்த மனதில நம்ம வந்து சரியான எண்ணங்களை எடுப்பதை குறித்து, எண்ணங்களை சிந்திப்பதை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவது, நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாக வேண்டும். எப்படி மனத புதிதாக்குறது? ஆவிய வந்து அவர் புதிதாக்கிட்டாரு. புது சிருஷ்டின்னு சொல்லிட்டாரு. மனத எப்படி புதிதாக்குறது? அப்படின்னா, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். "நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும், பிரியமும், பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்." அந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நீங்க தரிக்காதீங்க. இந்த பிரபஞ்சம்னா என்னது? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. தேவனுடைய நன்மையும், பிரியம், பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். புதிதாகிறதுனா எப்படி? எதன் மூலமாக புதிதாகணும்? வேத வசனங்களின் மூலமாக புதிதாகணும். பிரபஞ்சத்தின் மக்கள், இவ்வுலகத்தின் மக்கள், அவங்க சிந்திக்கிற மாரி சிந்திக்க கூடாது. அவங்க சிந்திக்கிறது வேறு விதமா சிந்திக்கிறாங்க. பயப்படுறாங்க. பயத்துக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாங்க. ஒரு பதர்றாங்க. அவங்க அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாம, வேத வசனத்துக்கு ஏற்றார் போல, வேத வசனம் என்ன சொல்லுதோ, அதை நாம் சிந்திக்கணும். அதுதான் வந்து மனதை புதிதாக்குகிறதுனாலே மறுரூபமாக முடியும். இந்த மனம் புதிதாகும்போது நாம் மறுரூபமாகிறோம். அதாவது ஆவியில தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாமே நம்முடைய ஆத்மா மூலமாக சரீரத்துல வந்து நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. இதற்கு இந்த மனம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுல முதல் காரியம் மனம் புதிதாகணும். எதனால புதிதாகணும்? வசனத்தின் மூலமாக புதிதாகணும். 2வது காரியம் எண்ணங்களை சிறைப்பிடிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். "அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம்." இப்போ எல்லாம் வர்ற எண்ணம் எல்லாம் ஒரு நாளைக்கு நிறைய எண்ணங்கள் வருது. அந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல வருது. அவர் பவுல் எழுதுறாரு. நாங்க எப்படி பண்றோம்? வர்ற எண்ணம் எண்ணம் எல்லாம் கிறிஸ்துவுக்கு மேல போகுதா? கிறிஸ்துவுக்கு மேல போகுதுன்னா உடனடியா நான் அதை சிறைப்பிடிக்கிறேன். அதை கேப்சர் பண்றேன். எப்படி ஒரு பட்டாம்பூச்சியை நம்ம ஒரு நெட் வச்சு பிடிக்கிறோமோ, அது மாதிரி நான் பிடிக்கிறேன். அது ஏதோ வந்து உட்கார்ந்துட்டு போகுதுன்னு நம்ம நினைக்க கூடாது. அதை உடனே நம்ம பிடிக்கணும். அப்போ
கிறிஸ்துவுக்கு மேல் என்ன போகுது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆண்டவர் வசனத்துல சொல்லியிருக்கிறதுக்கு மாறான காரியங்கள் வரும்போது, இல்ல இந்த வியாதி சுகமே ஆகாது அப்படின்னா, அத நம்ம சிறைப்பிடிச்சுட்டு, அவருடைய தழும்புகளால் சுகமானேன். அவர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கினார் அப்படின்னு சொல்ற வசனங்கள வைத்து, நம்ம அதன் மூலமாக மறுரூபமாகிறது. அதே நேரம் எதிர்மறையான காரியங்கள சிறைப்பிடிக்கணும். எந்த எண்ணத்தையும் அப்படிங்கும்போது, சரியான எண்ணங்கள் வரும்போது பிரச்சனை இல்ல. தவறான எண்ணங்கள் வரும்போது, நேர்மறையான எண்ணங்கள் வரும்போது ஓகே. எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போது, அவற்றை சிறைப்பிடிக்க நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அடுத்து இன்னொரு ஒரு வசனம் கூட இருக்கு பாருங்களேன். சிந்தைய பத்தி நெறைய வசனங்கள் இருக்கு. 1 பேதுரு 4:1ல எப்படி இருக்க? கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ சிந்தையை ஆயுதத்த மாதிரி தரித்துக் கொள்ளணுமா? அப்போ அவ்ளோ ஜாக்கிரதையா இருந்து அத கேப்சர் பண்ணணும். அந்த சிந்தைய வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்படுது. 3வது காரியம், உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எது எங்கன்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22லேருந்து 24 வரைக்கும் வாசிக்கிறேன். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இப்போ பழைய மனுஷனை நீங்க கழட்டிட்டு புதிதான ஆவி உள்ளவர்களாகி புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப 2க்கும் நடுவுல பழைய மனுஷனை கழட்டி போட்ட பிறகு நம்முடைய எண்ணத்துல நான் பழச கழட்டி போட்டுட்டேன். இப்ப புதுச தரிக்க போறேன், அணிய போறேன். எப்படி நம்ம பழைய அழுக்கான ட்ரெஸ்ஸ கழட்டி போட்டுட்டு புதிய நல்ல ஃப்ரெஷ்ஷான ட்ரெஸ்ஸ போடுறோமோ, அத மாதிரி நம்முடைய மனதுல நான் பழைய மனுஷன் கிடையாது. இப்ப நான் புதிய மனுஷன். அதை நான் போட்டுக்கொள்றேன். அதனால என்னுடைய நடக்கையெல்லாம் வித்தியாசமா இருக்கணும். ஏன்னா உள்ளுக்குள்ள நான் புதிய மனுஷனா இருக்கிறேன்ற அந்த மாற்றம் உள்ளத்திலே புதிதான ஆவி வரணும். அப்போ உள்ளம்ங்கிறதும் இங்க மனத தான் குறிக்குது. நம்முடைய ஆத்மாவில உள்ள மனம் அதத்தான் குறிக்குது. இப்போ உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களா மாறணும். அடுத்தது 4வது உள்ளான மனுஷனில் பலப்பட வேண்டும். இது உள்ளான மனுஷன்ங்கும்போது இதுவுமே நம்முடைய எண்ணங்கள், மனம் அதத்தான் குறிக்குது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும். எப்படி பலப்படுறது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். அப்போ புதிதாய் பிறந்த குழந்தைகள மாதிரி அதுங்க எவ்வளோ பால் மேல வாஞ்சையா இருக்கிறாங்களோ, அத மாதிரி களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். அப்போ எது ஞானப்பாலு? திருவசனம். வேதத்தை வாசிப்பதிலே வாஞ்சையா இருக்கும்போது, அத வாசித்துக்கிட்டே இருக்கும்போது மனதுல உள்ளான மனுஷனிலே நாம் பலப்படுகிறோம். இப்ப எதிர்மறையான சிந்தனைகள் வரும்போது இந்த இந்த சிந்தனைகள் நமக்கு வரும். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி உனக்கு இந்த வியாதி சுகமே ஆகாது அப்படின்னா உள்ள இருந்து நமக்கு வரும். இந்த வசனம் தெரிஞ்சிருக்கணும். அவர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கினார். அவரே என்னுடைய பரிகாரி. இப்படிப்பட்ட வசனங்கள் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம பலப்பட்டு அந்த சிந்தனையை நம்ம எடுக்க மாட்டோம். அந்த சிந்தனையை சிறைப்பிடிப்போம். இப்படிதான் உள்ளான மனுஷனில் நாம் பலப்பட வேண்டும். அடுத்து 5வது காரியம் பார்த்தீங்கன்னா, அறையை கட்ட வேண்டும். அறைனா என்னன்னா, பெல்ட் மாதிரி. அந்த காலத்துல பழைய காலத்து ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃப்ளோயிங்கா அங்கி மாரி இருக்கும். அந்த அங்கிய போட்டுட்டு ஃபாஸ்ட்டா நடக்கலாம் முடியாது. அப்போ அத எடுத்து சுருட்டி ஒரு கச்சைய வச்சு கட்டுவாங்க. அதான் அறை கட்டுறது. 1 பேதுரு 1 அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாகி இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருங்கள். இதுல மனதின் அறையை கட்டிக்கொண்டு பல நேரத்துல நம்ம மனத அலப்பாய விட்டுறோம்ல. ஒரு சின்ன காரியம் நடந்தவுடனே அந்த சின்ன காரியத்தை யோசித்து 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 அத சிலர் அப்படி சொல்லுவாங்க. சின்ன ஒரு என்ன சொல்றது? ஒரு எலி வலைய அத தோண்டி கொஞ்சம் மண்ணு குமிச்சு போட்டிருக்கும் பாருங்க. அது ஒரு பெரிய அ மலை ஆக்கிருவாங்களாம். அவ்வளோ பெரிய அதாவது மோல் ஹில்ல மவுண்டன் ஆக்கிருவாங்க. அவ்வளோ யோசிச்சு யோசித்து அவ்வளோ பெருசா ஆக்கிருவோம். அப்போ மனதின் அறைய கட்டணும். அத ஓட விடக்கூடாது. அந்த மனத ஓட விடாம கட்டி தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நான் அப்படி யோசிக்க மாட்டேன். சரி ஒரு ஒரு இதுல தானே நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஒருவேளை இப்ப எக்ஸாம் எழுதிட்டு இருக்க பிள்ளைங்க இருக்கலாம். படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்க இருக்கலாம். பார்க்கலாம் அத. இப்ப நான் ஒரு பாடத்துல எனக்கு போச்சுன்றதுனால என் வாழ்க்கையே போச்சு கிடையாது. அடுத்த நேரம் என்னால எழுத முடியும். நான் இதோட நல்ல மார்க் இதோட வாங்குவேன்.
போன டெஸ்ட்ல குறைஞ்ச மார்க் வாங்கியிருக்கலாம். ஆனா இனிமேல் நல்ல மார்க் வாங்குவேன். அடுத்த டெஸ்ட்ல பாஸ் ஆவேன். அப்படின்னு சொல்ற ஒரு சரியான ஆ தெளிந்த புத்தி நமக்கு வரணும். அப்ப எப்போ வரும்? மனதின் அறைய கட்டணும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இனிமே ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது இல்ல. நான் அத யோசிக்க மாட்டேன். தெளிந்த புத்தியோட இருப்பேன். என்னால முடியும் அப்படிங்கிறத நான் யோசிப்பேன். அடுத்தது 6வது காரியம், நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும். நமக்குள்ள இருக்கிற எண்ணம் பழைய மாதிரி ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்முடைய வாழ்க்கையின் போக்கை மாற்றுவதற்கு நம் எண்ணம் மாற வேண்டும் என்பதை குறித்து தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்த வாசிக்கிறேன். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன நடந்திருக்குன்றத நமக்கு தெரியும். ஆண்டவர் நமக்காக நம்முடைய இடத்துல நம்முடைய பாவங்களெல்லாம் எடுத்து அவர் தன்னுடைய அவர் சிலுவையில எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டாரு. இப்போ நம்ம பாவி கிடையாது. கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய நீதியாயிருக்கிறோம்ன்றது நமக்கு தெரியும். இப்ப தினந்தோறும் நம்ம என்ன செய்யணும்? ஐயோ! பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாதுன்னு நெனச்சா கண்டிப்பா ஏதாவது தப்பு தான் செய்றோம். ஆனா, இங்க என்ன சொல்லியிருக்கு? உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும், பாவத்துக்கு செத்துட்டேன் நானு. எப்படி செத்தா பிறகு ஒண்ணுமே நம்மளால எதுக்கும் அசையவே முடியாதோ, அது மாரி பாவத்துக்கு நான் எந்த காரியத்திலயும் அசையவே முடியாது. அதே மாரி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாய் எண்ணிக்கொள்ளுங்கள். தேவனுக்கு அடுத்த காரியங்களை யோசிப்பதற்கு, அத பற்றி செய்வதற்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை முன்னெடுப்பதற்கு. அதுக்கு நான் பிழைத்திருக்கிறேன் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ எண்ணத்துல தான் முதல்ல ஆரம்பிக்கணும். ஐயோ! நான் அப்படி யோசிக்க மாட்டேன். ஐயோ! நான் தப்பு செஞ்சுருவேனோன்னு யோசிக்க மாட்டேன். நான் நல்லது செய்வேன். என்னால மன்னிக்க முடியும். என்னால நேசிக்க முடியும். அப்படிங்கிறத நான் யோசிப்பேன். அப்படின்னு முதல்ல யோசனையில ஆரம்பிக்கணும். அப்புறம் தான் தன்னால செயல்ல வரும். இவ்வளவு நாள் ஒருவேள நம்ம மற்றவங்ககிட்ட இருந்து புடுங்கிட்டு இருந்தோம்னா, இப்ப நான் குடுப்பேன். நான் அப்படி கிடையாது இனிமே. நான் எல்லாருக்கும் குடுப்பேன். அப்படின்ற எண்ணம் நமக்கு வரணும். ஏன்னா, அதுக்கு நான் மரித்துட்டேன். கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். நான் வாழல. தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்து தான் வாழ்கிறார் என்கிற அப்படிப்பட்ட ஒரு எண்ணம். 6வது காரியம் பார்த்தாச்சு. இனி 7வது காரியம், மனமகிழ்ச்சி என்னும் மருந்து அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்போ இது மனத பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மனமகிழ்ச்சி ஒரு மருந்து பார்த்துக்கோங்க. நெறைய பேரு எனக்கு வியாதி சுகமாகணும். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. பிபி இருக்கு, சுகர் இருக்கு அப்படி நெறைய கம்ப்ளைண்டோட இருக்கிறோம். ஆனா இதுல போட்டிருக்குது மன மகிழ்ச்சி என்னும் மருந்து. அதுக்குரிய வசனத்த வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம்னா மருந்து தான். அதாவது சூழ்நிலையெல்லாம் நல்லா இருக்கும்போது இருக்கிற மகிழ்ச்சி அது வேற. இது உள்ளுக்குள்ளே மனதிலே இருக்கிற மகிழ்ச்சி. யாரும் எடுத்து போட முடியாத மகிழ்ச்சி. ஏன்னா, தேவன் எனக்குள்ளே வந்துட்டாரு. அவருடைய சந்தோஷம் எனக்குள்ளே இருக்கிறது என்பதை அறியும்போது வருகிற மகிழ்ச்சி. ஏன்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பெலன் என்று சொல்கிற அந்த வசனத்தை குறித்த அறிவு வருகிறதுனாலே உண்டாகிற மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை யாரும் எடுத்து போட முடியாது. ஏன்னா, சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல இந்த மகிழ்ச்சி மாறாது. நீங்க ஒருவேளை இந்த வியாதியில இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, கொஞ்சம் உங்களுடைய சூழ்நிலையை எப்படி இருந்தாலும், உங்களுக்கு விரோதமா யார் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாலும், உங்களுடைய மனதுல இருக்க மகிழ்ச்சிய மட்டும் நான் மாற்ற மாட்டேன். அவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்ற காலையில நான் சோகமாக மாட்டேன். நான் எனக்குள்ள சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க போறேன். சூழ்நிலை பார்த்து இல்லன்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. உங்களுடைய வியாதிகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நீங்க பார்ப்பீங்க. அடுத்தது 8வது பார்த்தீங்கன்னா, தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுமா. அப்போ இதுவுமே மனதுல உள்ளது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ இது ஒரு மெத்தட் நமக்கு. எப்படி நம்ம சிந்தைய காத்துக்கொள்றது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எல்லா நேரமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவலைப்படாம எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலாம் அவர்ட்ட சொல்லும்போது, நம்முடைய சிந்தனையை தேவ சமாதானம் ஆண்டு கொள்ளும். இப்போ சிந்தனையில தான் எல்லாமே மாற வேண்டியிருக்குது. உள்ளுக்குள்ள அவருடைய சமாதானம் இருக்கதான் செய்யுது ஆவியில. ஆனா நம்முடைய ஆத்மால இருக்கிற நம்முடைய மனதுல
அப்பப்ப கவலை வந்து உட்கார்ந்துக்குது. யோசிச்சுக்கிட்டே போயிடுறோம். எதையாவது யோசிச்சு அப்படியே உள்ளே போயிடுறோம். அப்போ நம்ம கவலைப்படாம எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலா அவர்ட்ட குடுக்கும்போது, தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும், நம்முடைய சிந்தனையும் காத்துக்கொள்ளும். அப்போ அது ரொம்ப முக்கியமான காரியம். அடுத்தது இந்த சிந்தனையிலே பார்த்தீங்கன்னா, தாழ்ந்த சிந்தை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தாழ்ந்த சிந்தைன்னா என்னது? ஐயோ! எனக்கு ஒண்ணுமே இல்ல. நான் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறது இல்ல. ஒரு வசனத்த வாசிக்கிறோம். 2 வசனத்த வாசிப்போம். நீதிமொழிகள் 11:2 அகந்தை வந்தால் லட்சை வரும். தாழ்ந்த சிந்தை உள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு. தாழ்ந்த சிந்தைன்னா, ஐயோ! நான் வேஸ்ட்டு எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படி இல்ல. ஒரு தாழ்மையாய் இருக்கிறவர்கள்ட்ட ஞானம் உண்டாம். இப்போ நமக்குள்ளே ஒரு தாழ்மை வேண்டும். தாழ்மை இருக்கிறவங்க, ஞானம் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இன்னொரு ஒரு வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 2:16 கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அப்படின்னு இந்த இதுல வருது. கிறிஸ்துவின் சிந்தை என்ன? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல வருது. அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும், தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அது முதல்ல ஆரம்பிக்கிறது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதுன்னு சொல்லிட்டு தான் அந்த வசனத்த சொல்றாரு. தாழ்மையான சிந்தை. எனக்கு தான் எல்லாம் தெரியும். அப்படின்ற எண்ணம் மனதுல வரும்போது, அதை சிறைப்பிடித்துட்டு, எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குது. நான் ஏன்னா தாழ்ந்த சிந்தை, அதாவது தாழ்ந்த சிந்தைன்னா அப்படியே வேணும்ன்ட்டு சொல்றது இல்ல. உண்மையாகவே மனப்பூர்வமாக நம்ம தாழ்மையாக மற்றவர்களை நம்மை விட மேன்மையானவர்களாக எண்ணும்போது, அப்போ இந்த தாழ்ந்த சிந்தை இருக்கும்போது தேவன் உயர்த்துவார். அதுல பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இப்போ நான் அந்த சொன்ன வசனங்கள் எல்லாம் முதல்ல எப்படி ஆரம்பிச்சது? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடத்துல இருக்க கடவுள்ன்னு சொல்லிட்டு அவர் கீழ வந்தாரு. மனுஷ சாயலானார். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். அப்போ அந்த தாழ்ந்த சிந்தையினாலே கண்டிப்பாக உயர்வு உண்டு. அப்போ நம்முடைய எண்ணங்களிலே ஒரு மேட்டிமையான சிந்தை வருது. ஒரு இருமாப்பான சிந்தை வருதுன்னா, அதையெல்லாம் சிறைப்பிடித்துட்டு தாழ்ந்த சிந்தையை நம்ம அணிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிற சிந்தை நமக்கு வேணும். எதுக்காக அந்த சிந்தையெல்லாம் வேணும்? இப்படிப்பட்ட எண்ணங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு லக்கு இருக்கு. நமக்கு ஒரு கோல் இருக்கு. அந்த கோல்ல நமக்குன்னு ஒரு பந்தய பொருள் வச்சிருக்கிறாரு. ஒரு ரிவார்ட் இருக்குது. எல்லாம் வந்து ரிவார்ட் இல்லாம இல்ல. ஆண்டவர் வந்து நமக்கு வந்து பரிசு கொடுக்காம இல்ல. கண்டிப்பா வச்சிருக்கிறாரு. யார் யாரு இப்படிப்பட்ட சிந்தையோடு ஒரு அதாவது தங்களுடைய மனத காத்து தங்களுடைய ஓட்டத்துல நேரா ஓடுறாங்களோ, அவங்களுக்கு இப்ப கண்டிப்பா பரிசு பொருள் இருக்கு. வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14, 15 கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இது பவுல் சொல்றார். பரம அழைப்பின் பந்தய பொருள்னு எனக்கு இருக்குது. அதுக்காக என்னுடைய லக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த இது நமக்கு எல்லாருக்குமே வேணும். இந்த உலகத்துல ஏதோ வாழ்றேன். என் வயித்து பழப்புக்காக இல்லங்க. ஆண்டவர் அழைத்த அழைப்பு. எனக்கு ஒரு லக்கு இருக்குது. அது அது ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை அடைவதற்காக நான் போறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவும். இப்ப என்னை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் கண்டிப்பாக வேதத்தை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்துல இருக்க வசனங்கள் எனக்கு புரியணும் அப்படிங்கிறவங்க தான் என்னை பார்ப்பீங்க. ஏன்னா, அப்படிப்பட்ட வசனங்கள் தான் இங்க கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ தேறினவர்கள் நீங்க எல்லாம். இந்த தேறினவர்கள் எப்படிப்பட்ட சிந்தையா இருக்கணுமா? லக்கை நோக்கி தொடர்கிறேன்ற சிந்தையோட இருக்கணும். நான் எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பந்தய பொருள அடையணும். அதுக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன்ற அந்த சிந்தை இருக்கணும். அது மட்டும் இல்லாம, அந்த சிந்தையிலே ஒரே நேராக இருக்க வேண்டும்னு கூட பார்க்கிறோம். அதே இது அடுத்த அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ, அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு, ஒரே சிந்தையா இருப்போமாக. அப்போ எண்ணங்கள் வந்து ஒரு நேர்கோட்டுல போணும். அங்க இங்கும் அலமோதிக்கிட்டு இருந்ததுன்னா, நம்ம தான் அத ஒரு வழிக்கு கொண்டு வரணும். எப்படி நம்ம குதிரை வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டா ஓடக்கூடியது. அதோடைய மசில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா, அதனுடைய கண்ணுக்கு வந்து ஒரு இது போட்டுருப்பாங்க. மறைவு மாரி. அது போடலன்னா, அது கண்ணு வேற எங்கேயோ போச்சுன்னா, அந்த நேர ஓடாது. அதனால எந்த பயனும் இல்ல. அதே மாதிரி நம்முடைய எண்ணங்கள அலைப்பாய விட்டோம்னா, நம்ம போக வேண்டிய இலக்க அடைய முடியாது. இதுல தான் சொல்றாரு, ஒரே சிந்தையா இருப்போமாக, ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையா இருப்போம். இந்த சிந்தையினால தான் நம்ம இலக்கை அடைய முடியும். இப்ப இன்னொரு ஒரு காரியம், நம்ம எத சிந்திக்கணும்? அது கூட இந்த வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப முதல்ல இருந்து பார்க்குறோம். இதெல்லாம் என்னத்துக்கு சொல்லிட்டு வரேன்னா, நம்முடைய மனத நம்மளால மாற்ற முடியும்.
நம்முடைய எண்ணங்களை நம்மால சிறைப்பிடிக்க முடியும். சந்தோஷமான எண்ணங்கள சிந்திப்பதன் மூலம் அது மருந்தாட்டம் இருக்குது. நம்ம லக்கை அடைய முடியும். ஒரே சிந்தையா இருக்க முடியும். அப்ப எத சிந்திக்கணும்னு யோசித்தா கூட அதுக்கு கூட பதில் இங்க இருக்குது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்ப நம்ம பார்க்கிற காரியங்கள், கேட்கிற காரியங்கள், இவைகளெல்லாம் எது நம்மள சிந்திக்க வைக்குது அப்படிங்கிறதுல நம்ம கவனமா இருக்கணும். உண்மையானதா, ஒழுக்கமானதா, சரியானதா, அன்பானதா, அது இல்லன்னா நம்ம அத விட்டு வெளிய வந்துரணும். இவைகளெல்லாம் என்னை பாதிக்கும். இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள்ன்னு போட்டிருக்காரு. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு மாறான காரியங்கள் வரும்போது நான் சிந்திக்கக் கூடாது. அப்ப சிந்தனைக்கு முன்னாடி நான் எத பார்க்கிறேன்றதும் ரொம்ப முக்கியம். இப்ப மனதை கட்டுப்படுத்துறதுக்கு ஏற்கனவே சொன்ன மாரி என்னுடைய கண்ணு, காது 2ம் முக்கியம். அப்போ இதுல சில சில குறிப்புகள் மட்டும் நான் குடுத்துருக்கேன். அத எப்படி நம்ம செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு, முதலாவது நம்ம ஒரு தீர்மானத்துக்குள்ள வரணும். இப்ப யோபு 31:1ல என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான், ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? அப்படின்னு சொல்றாரு. அப்போ கண்ணோட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கேங்கிறாரு. தேவையில்லாம இன்னொரு பெண்ண நான் பார்க்க மாட்டேன்னு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேங்கிறாரு யோபு. அதே மாரி சங்கீதக்காரன் ஒண்ணு சொல்றான். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். அப்போ தங்களுடைய கண்கள், தன்னுடைய வாயி, காது அதெல்லாம் அவங்க மீறக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட தீர்மானம் நமக்கு வேணும். நான் இப்படிதான் இருப்பேன். சரியானத பார்ப்பேன், சரியானத கேட்பேன். இதன் மூலமாக என்னுடைய சிந்தனையை நான் ஒருமுகப்படுத்துவேன். தேவையில்லாத எண்ணங்கள் வந்தால் அதை சிறைப்பிடிப்பேன். ஏன்னா அது ஒரு போர்க்களம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது 2வது தேவனை நம்முடைய பலனாக எண்ணுதல். அப்படி பண்ணும்போது கூட நமக்கு அந்த சிந்தனையை நம்ம சிறைப்பிடிக்க முடியும். எப்படி பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 52:7ல இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வப் பெருக்கை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். அப்போ நம்மையே இவ்வளவு நாள் பலனா எண்ணிட்டு இருந்தோம்னா, என்னால முடியும்பா. நான் இத ஈஸியா கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா கரெக்ட்டா போய் அதுல தான் விழுவோம். பேசக்கூடாதுன்னு நினைச்சிருப்போம். ஆனா அதுல போய் பேசிருவோம் தேவையில்லாதத. ஆனா அப்போ நமக்கு என்ன வரணும்னா, நான் தேவனை பலனாக எண்ண வேண்டும். என்னுடைய சுயபலன் இல்ல. ஆண்டவரே நான் உம்முடைய பலனா நம்புறேன். அப்படிங்கிறத என்னுடைய மனதுல தீர்மானத்துல எண்ண வேண்டும். முதல்ல வாய திறக்க மாட்டேன். கண்ணு சரியில்லாத காரியங்கள பார்க்க மாட்டேன்ற தீர்மானத்துக்குள்ள வரணும். அடுத்தது என்னுடைய பலன் தேவனிடத்துல இருக்கிற தேவன் தான் என்னுடைய பலன். என்னுடைய சுய பலனால என்னால முடியாது அப்படிங்கிறத நம்ம உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது தாவீத போல நம்ம ஜெபிக்கலாம். சங்கீதம் 19:14ல என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாகன்னு ஜெபிக்கிறார். எப்படி சொல்றாரு பாருங்க. வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம். இதுல இருதயங்கும்போது அந்த ஆத்மா தான். மனது, நம்முடைய விருப்பங்கள், உணர்ச்சிகள் எல்லாம் சேர்ந்த இடத்த தான் இருதயம்னு வருது. அப்ப இந்த இருதயத்தின் தியானம் என்னுடைய தியானம் என்னத்தெல்லாம் யோசிக்கிறேங்கிறது உம்முடைய சமூகத்திலே பிரீதியா இருப்பதாக. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய சிந்தனைகளை கூட தூரத்துல இருந்து அறிகிறாருங்க. நினைவுகளை தூரத்துல இருந்து அறிகிற தேவன். அவருக்கு தெரியும். இப்போ ஆண்டவரே என்னுடைய நினைவுகளை கூட நீங்க தூரத்துல இருந்து அறியறீங்க. நான் அது பிரியமா இருக்கட்டும் உமக்குன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம் அவர்ட்ட. 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். 1 தீர்மானிக்கிறது, 2வது தேவன சார்ந்து வாழ்றது, சிந்தனையில வெற்றிக்கு, 3வது ஜெபிக்கிறது, ஆண்டவர்ட்ட கேட்கிறது, 4வது பார்த்தீங்கன்னா, இது நம்ம பிராக்டிகலா செய்ய வேண்டியது. நீதிமொழிகள் 30:32 நீ மேட்டிமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்ச்சிந்தனை உள்ளவனாய் இருந்தாயானால் கையினால் வாயை மூடு. இப்போ இது ஒரு ஈஸியான ஒரு மெத்தட். ஒருவேளை உங்களுக்கு இதுக்கு மீறி உங்களுக்கு சிந்தனை வந்துருச்சுன்னு வைங்க, தப்பான எதிர்மறையான சிந்தனை, ஒரு அசுத்தமான சிந்தனை வருது, இல்ல யாரையோ பற்றி இத சொல்லணும்னு அப்படி ஒரு மனதுல எண்ணம் வருது அப்படின்னா, இது உங்களுக்கு தப்புன்னு தெரியுதுன்னா, கையினால் வாய மூடிக்கணுமா? அப்ப வாய மூடிட்டா, இந்த சிந்தனையில இருக்கிறது வெளிவராமல தடுக்கப்படும். இது ஒரு பெரிய நல்ல ஒரு ஐடியா. இப்போ ஏன்னா இது மனம்ங்கிறது ஒரு போர்க்களம். நம்முடைய வாழ்க்கையின் போக்கை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரியம் மனதுல இருக்கு. இப்போ இதுவரைக்கும் நீங்க போயிட்டு இருக்க டைரக்ஷன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, நான் சரியான பாதையில போகலன்றது நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இன்றைக்கு இந்த செய்தியின்படி
நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, முதல்ல உங்களுடைய மனத நீங்க மாற்றணும். உங்களுடைய மனம் போற போக்குல தான் நீங்க போவீங்க. மனம் எங்கெல்லாம் போகுதோ அப்படிதான் போகும். மனதுல தான் தீமையான காரியங்கள் முதல்ல உருவாகுது. இது முதல்லே நம்ம பார்த்தோம். எதிர்மறையான காரியங்கள் இது திருடணும், கொலை செய்யணும், விபசாரம் செய்யணும் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் மனதுல உருவாகுறது. இது எங்கிருந்து இது வருதுன்னு பார்த்தோம். கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, பிசாசு குடுக்குற எண்ணங்கள். அப்போ இவைகளெல்லாம் நாம் என்னன்னு புரிந்து கொண்டு, மனத புதிதாக்க வேண்டியிருக்குது, எண்ணங்கள சிறைப்பிடிக்க வேண்டியிருக்குது. இதெல்லாம் நம்மளால முடியும். தேவன் நமக்கு பலன குடுக்குறாரு. ஆ அது மட்டும் இல்லாம நம்முடைய சூழ்நிலையில நல்ல எண்ணங்கள், மன மகிழ்ச்சியா இருக்கிறோம். அந்த எண்ணத்துல நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம்னா, அது மருந்தா இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம். இந்த செய்திய திரும்ப போய் கேளுங்க. ஏன்னா, மனம் என்கிற போர்க்களத்தில நாம் வெற்றி பெறும்போது வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். ஆனா மனதுல நம்ம தோற்கடிக்கப்பட்டவர்களாக இருந்தோம்னு வைங்க, எவ்வளவுதான் உங்களுக்கு எல்லா செழிப்பும் இருந்தாலும், வாழ்க்கையில தோல்வி அடையறதுக்கு அது ரொம்ப சுலபம். சீக்கிரத்துல வாழ்க்கையில வெறுத்து போயிருவீங்க. ஒரு டிஜெக்டட் ஆயிருவீங்க. உற்சாகம் இழந்து, இல்லாத வியாதி எல்லாம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லன்னா கூட மனதுல நீங்க உறுதியா இருந்தீங்கன்னு வைங்க, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்ற தைரியம் இருந்ததுன்னா, எல்லா சூழ்நிலையும் தாண்டி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ்வீங்க. உங்களுடைய இலக்கை அடைவீங்க. இதுல எந்த சந்தேகமுமே இல்லை. கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.